தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். துறைமுகம் தொகுதி இடைத்தேர்தல் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 1991ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி அமைத்தது. தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்த ராஜீவ்காந்தி ஸ்ரீபெரும்புதூரில் படுகொலை செய்யப்பட்ட காரணத்தினால் ராஜீவ்காந்தி அனுதாபாலை வீசியது அதிமுக காங்கிரஸ் கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. திமுக சார்பில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் தோல்வியடைந்தனர். ஆனால் திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி மட்டும் துறைமுகம் தொகுதியில் வெற்றி பெற்றார். 1000க்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ஆனால் தான் மட்டும் சட்டசபைக்கு செல்லவில்லை என்று கூறி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். அதனால் இடைத்தேர்தல் வந்தது. அந்த இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக சுப்புவும் திமுக வேட்பாளராக செல்வராஜும் போட்டியிட்டனர். செல்வராஜ் 2000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேர் அப்பொழுது சட்டசபையில் இருந்தனர். பரிதியிடம் எழுதி அடுத்ததாக செல்வராஜ். திமுகவிலிருந்து வைகோ தனிக்கட்சி பிரிந்த பொழுது செல்வராஜ் வைகோ பக்கம் சென்று விட்டார். பின்பு சிறிது காலத்தில் மரணமடைந்தார். துறைமுகம் தொகுதி இடைத்தேர்தலில் எதிர்க்கட்சி வேட்பாளரான திமுக வேட்பாளர் செல்வராஜ் காங்கிரஸ் வேட்பாளர் சுப்புவை 2000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். பொதுவாக இடைத்தேர்தல் என்றால் ஆளுங்கட்சியினர் தான் வெற்றி பெறுவார்கள். ஆனால் அப்பொழுது நடைபெற்ற இடைத்தேர்தலில் எதிர்க்கட்சி வேட்பாளர் திமுக செல்வராஜ் வெற்றி பெற்றது அனைவருக்கும் ஆச்சரியத்தை தந்தது.